ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ZUNSOLAR பிராண்டோட ஒரு சோலார் இன்வெர்ட்டர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இன்வெர்ட்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம லாக்டவுனுக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனால் வீடியோ போடுறது தான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம மேற்கொண்டு பேசலாம். இதோட காட்டன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கார்னர்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு. அட்டைப்பெட்டியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே தெரியுது. இன்வெர்ட்டரும் இதே சைஸே இருக்குமோ அப்படின்ட்டு தான் நமக்கு தோணுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணிடலாம். நான் இந்த இன்வெர்ட்டர் எதுக்காக சூஸ் பண்ணேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எல்சிடி ஸ்க்ரீனோடு கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5695 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி டேட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5600 ரூபாய்க்கு கிடைக்கிது ஆன்லைனில். ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் காட்டன் பாக்ஸில் இன்வெர்ட்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க சின்னதாக தான் தெரியுது. சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் வச்சு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அவ்வளோக்கும் ஒன்றும் நல்ல பேக்கிங் மாதிரி தெரியல, இருந்தாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்வாய்ஸ் வச்சுருக்காங்க. வாங்க இன்வெர்ட்டரை வெளியில் எடுத்து வச்சு பார்த்துடலாம். நல்லா வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் தூக்கும் போதே நல்ல வெயிட்டு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எங்கே டேமேஜ் ஆகி வந்துருமோ, அதில் ரிவ்யூலாம் பார்க்கும்போது அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்களே பாருங்கள், அதிகமாக ஒன்றும் டேமேஜ் ஆகாத மாதிரி தான் இருக்குது பாக்ஸு. இதில் ஒரு சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ZUNSOLARனு பிராண்ட் நேம் போட்டிருக்காங்க. சோலார் இன்வெர்ட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட சைட்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின ஒரு 10 பாயிண்ட் போட்டிருக்காங்க. இதில் டிஎஸ்பி பேஸ்டு பிடபிள்யூஎம் டெக்னாலஜின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்னான்ட்டு மேனுவல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் கொஞ்சம் ஹைலைட்டாக போட்டிருக்குறாங்க இதில். அப்புறம் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் இன்வாய்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் 6.5 kgன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் மாடல் நம்பரு, வோல்டேஜ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட மாடல் நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைன் ZRI 1100 சோலார் எல்சிடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் 40 amps சார்ஜர் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 800 வாட்ஸ் பேனல் வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் நினைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன் டிசி சிஸ்டமாகவே யூஸ் பண்ணாமல் எதுக்காக இன்வெர்ட்டர் போட்டு ஏசியை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க. நான் வெறும் லைட்டு, ஃபேனு இது மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் டிசியை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்மக்கிட்ட நிறைய அப்ளிகேஷன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசியில் தான் இது வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு தான் நம்ம ஏசிக்கே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம வாங்கியிருக்கோம். வாங்க ஓப்பன் பண்ணிட்டோம். உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணோன்னே உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அந்த யூசர் மேனுவல்லையே மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபியூசஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இன்வெர்ட்டரில் இருக்கும். இது நமக்கு ஸ்பேர் தான்.
2 பாட்டில் ஃபியூஸு, 3 டிசி ஃபியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க 40 ஆம்ஸில். அப்புறம் மேனுவல் உள்ளார வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மேனுவலில் லாஸ்ட்டு பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட சீரியல் நம்பரு இதெல்லாம் வந்து எழுத வேண்டிய இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் நம்ம வந்து அட்டைப்பெட்டியில் பார்த்த மாதிரி தான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாடல் நம்பர் 700, 900, 1100 இது எல்லாமே வந்து 12 வோல்ட்டில் வந்து இயங்குகிற ஒரு இன்வெர்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து போகிறது 1500, 2000 வந்து 24. அப்படியே வந்து நிறைய டைப் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையானது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வாங்கியிருக்கிறது வந்து ZRI 1100 ஃப்ரெண்ட்ஸ். இதில் ZRI 700 வந்து ஆன்லைனில் வந்து அவைலபிளில் இருக்குது. 4600 வருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏன் அது சூஸ் பண்ணலான்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சரில் வந்து ஒரு மிக்ஸி ஓட்டணும், இல்லை கொஞ்சம் லோடு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு வந்து இன்வெர்ட்டரும் வந்து 1050 VA தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ZRI 1100 வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். வாங்க இன்வெர்ட்டரை வெளியில் எடுத்து பார்த்துடலாம். காட்டன் பாக்ஸ்லாம் நல்லா டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க முடியல. ஒரு வழியாக எடுத்தாச்சு வெளியில். பேக்கிங்லாம் பக்காவாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் இருக்கிற காட்டன் பாக்ஸு தான் கொஞ்சம் பேக்கிங் சரியில்லாமல் இருந்துச்சு. உள்ளே எல்லாமே வந்து நீட்டாக வந்துருக்கு. எப்பயுமே இன்வெர்ட்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு LCD ஸ்க்ரீன் வச்ச மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு வந்து தெரியும். இதுவே LED டைப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட இண்டிகேஷன் வந்து எப்போ வந்து மாறும் எப்போ மாறும்ன்ட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதில்னா நீங்கள் வோல்டேஜ் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டாக வந்திருக்கு. நான் ஒரு ஆள் தான் வந்து வீடியோ எடுக்க இருக்கிறனால என்னால் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஒவ்வொன்றும் வந்து நான் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வாங்க பிளாஸ்டிக் கவரையும் பிரிச்சுருவோம். உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பார்த்துடலாம். எல்லா சைடும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்காவாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட டேமேஜே இல்லாமல் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதில் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ZUNSOLARனு பிராண்ட் நேம் போட்டதுக்கப்புறம் கீழே வந்து DSP அப்படிங்கிற வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்டலாகில் பார்த்தீங்கன்னா அதோட வந்து விரிவாக்கம் கூட வந்து எங்கேயுமே வந்து கொடுக்கல. இருந்தாலும் நான் ஒன்று செக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து இதை வீட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற வீடியோவில் வந்து நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு வந்து 16 ஸ்கொயர் எம்எம்மில் வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் EB வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக வந்து கேபிள் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பின் சைடில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சோலார் கிரிட் அப்படிங்கிற வந்து செலக்டர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் சோலாரில் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நார்மலாக வந்து EB கிரிட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து பேட்ரி செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டியூப்லரு SMF பேட்ரி 2 டைப் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று இன்வெர்ட்டரா UPSஆ அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீழே அவுட்புட் சாக்கெட்டுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம காட்டன் பாக்ஸில் பார்த்தா அதே ஸ்டிக்கரை வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கீழே SR, BR, PR அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 3 இண்டிகேட்டர் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் SRனால் வந்து சோலாரில் சார்ஜ் ஆகும்போது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இண்டிகேட்டரும், BRன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட்ரி ரிவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பேட்ரி ரிவர்ஸாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து க்ளோ ஆகும். இதுவே PRனால் பேனல் வந்து ரிவர்ஸில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் வந்து காட்டும்.
எல்லா பட்டனும் வந்து சரியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யுது. வாங்க இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு 7Ah பேட்டரியை வச்சு இன்வெர்ட்டரை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். இன்வெர்ட்டர் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவுட்டோரில் வச்சுருக்கிறனால இதோட ஸ்க்ரீன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டிம்மாக தெரியுது. பாருங்கள், ஏசி இன்னும் வந்து 0 வோல்ட்டு. நான் இபியில் கனெக்ட் பண்ணலை, அதனால் அப்படி காட்டுது. பேட்ரி வோல்டேஜ் 12.5. மெயின் சார்ஜ் ஆஃப்னு சொல்லிட்டு காட்டுது. நான் இபியில் கனெக்ட் பண்ணாதனால அப்படி காட்டுது. சோலாரும் நான் கனெக்ட் பண்ணலை. சப்போஸ் நான் சோலார் கனெக்ட் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து சோலார் சார்ஜிங்னு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எஸ்எம்எஃப் பேட்ரி. இந்த டிஎஸ்பி சைன் வேவ் யூபிஎஸ் அப்படிங்கிறத வந்து காட்டிக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது என்னன்னு வந்து செக் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இன்வெர்ட்டர் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன பேனல் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன், என்னென்ன லோடு கனெக்ட் பண்ணுறேன், எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.